ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அருள் திரு அம்மா அவர்களின் நல்லாசியாலும் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் இன்று மார்கழி மாதம் சக்தி திருப்பாவை 9வது பாடல். ஏடி இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, எழிலான மருவத்தூர் தாயாவாள் தாழ்வணங்கி, மூடிக் கிடந்தவருள் முன்கிழித்து செங்கதிரோன், முன்னி புறப்படும் முன் நாமுன்ன வேண்டாவோ, கூடித் தொழுதற்கும் குரலெடுத்துப் பாடுதற்கும் கூணர் பிறைநுதலார் நின்முற்றம் குழுமினர்கான், ஆடை திருத்தீனும் அருந்துயிலில் மீளாது, ஆழ்ந்தவளே அணிமையிலே வாரேலோர் எம்பாவாய். ஓம் சக்தி. இந்த பாடலில் பாவையர்களை இளங்கிளியே, அணிமையிலே என்று விழித்து கூறப்பட்டிருக்கிறது. இளைய அழகிய கிளியை போன்றவளே, தோகை விரித்து ஆடுகின்ற மயிலை ஒத்தவளே, நீ இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? நாங்களெல்லாம் அழகிய நிலவை ஒத்த நெற்றியை உடைய மகளிராகிய நாங்களெல்லாம் உன்னுடைய வீடு தேடி வந்து உங்களை தட்டி எழுப்ப வந்திருக்கிறோம். மேல்மருவத்தூரில் சென்று சித்தர்பிடத்திலே அம்மாவை வணங்க வேண்டும், அம்மாவை போற்ற வேண்டும், அம்மாவின் திருவடியை வணங்க வேண்டும். அதனாலே விரைந்து எழுந்து வருவாய். ஆடைகளெல்லாம் அலங்கோலமாய் இருக்கிறது, அப்படியே ஆழ்ந்த தூக்கத்திலே நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விரைந்து அந்த ஆழமான தூக்கத்திலிருந்து எழுந்து வருவாய். நாம் எழில் மிகுந்த சீரார்ந்த மேல்மருவத்தூரிலே வீற்றிருக்கின்ற அன்னை ஆதிபராசக்தியை, ஆதிபராசக்தியுடைய ஸ்தூல வடிவமான அருள் திரு அம்மா அவர்களின் மலர்பாதங்களை, தாள்களை நாம் வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் நாம் இந்த பாவையர் நோன்பிலே நாம் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் அன்னை ஆதிபராசக்தி கனிவோடு நிறைவேற்ற காத்திருக்கிறாள். விரைவாக எழுந்து வருவாய் என்று இந்த பாடலே கூறப்பட்டிருக்கிறது. அன்னை ஆதிபராசக்தியினுடைய தாள்கள் எப்படிப்பட்ட தாள்கள் என்பதால், விவரிக்க முடியாத பெருங்கரணை உள்ள தாள்கள். அந்த தாள்களை பற்றி 1008 மந்திரங்களிலே, ஓம் மறைகள் தேடும் நல் மலரடி போற்றிவோம், ஓம் அடியவர் உகக்கும் சிலம்படி போற்றிவோம், ஓம் குறைகளை களையும் நின் காலடி போற்றிவோம், ஓம் மாதவர் தேடிய திருவடி போற்றிவோம், ஓம் வல்வினை தீர்க்கும் நின்னடி போற்றிவோம், ஓம் ஐத்தொழில் புரியும் மெல்லடி போற்றிவோம், ஓம் ஆருயிர் காக்கும் தாள்கள் போற்றிவோம் என அம்மாவுடைய மலர்பாதங்களுடைய பெருமைகளை பற்றி இந்த 1008 மந்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வேதங்கள் எல்லாம் அன்னையின் திருவடியில் இருக்கின்றன. வேதங்கள் எல்லாம் அன்னையின் திருவடியை நாடுகின்றன. அடியவர்களெல்லாம், பெரிய தவம் செய்தவர்களெல்லாம் அம்மாவுடைய திருவடிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவடியானது மிக கொடிய நோயை போக்கவல்ல திருவடி, இந்த உலகத்து உயிர்களையெல்லாம் காக்கவல்ல திருவடி. அப்படிப்பட்ட திருவடிகளை, அம்மாவுடைய தாள்களை நாம் போற்றி வணங்க வேண்டும் என்று அந்த தோழி அந்த பாவையர்களை அழைக்கிறாள். அன்னை ஆதிபராசக்தி நாம் கடந்த பிறவிகளிலே செய்த பாவங்களின் பலன்களை, அந்த பலன்களெல்லாம் நம்மை துன்புறுத்தினாலும் இந்த பிறவியில கரையேறுவதற்கு நாம் வழி தேட வேண்டும். அந்த வழிதான் அடுத்த அம்மா அவருடைய மலர்பாதங்களை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கிறது. பௌர்ணமியின் போது செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அம்மாவுக்கு அல்லது அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்வதால் அனைத்து நலன்களும் பெற முடியும். அம்மா அப்பவே சொல்லுவாங்க, இனி குருவினுடைய பார்வையும் பாதமும் கிடைப்பது அரிது என்று அப்போது சொல்லுவாங்க. இன்றைக்கு அது நிஜமாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அருள்மையான அந்த பாதங்கள் நம் அஞ்ஞானத்தை போக்கி
நமக்கு பிறவி பயனை அளித்து நாம் வேண்டிய வரங்களையெல்லாம் பெறுவதற்கு கருணை உள்ள ஒரு தெய்வத்தினுடைய அருள் பாதங்கள், அம்மாவுடைய அருள் பாதங்கள். இந்த அருட்பாதங்களினால நாம் எல்லா நன்மைகளையும் பெற முடியும். அம்மா அவர்கள் கோடிக்கணக்கான மக்களின் பாத பூஜையை ஏற்றுக்கொண்ட பெருங்கருணை உள்ள தெய்வம். இந்த உலகத்தில் இதுவரையில் இத்தனை பாத பூஜைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு குரு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் அன்னை ஆதிபராசக்தியே திரு அடிகளார் உருவிலே தெய்வமே குருவாக வந்ததால் இத்தனை கோடிக்கணக்கான பக்தர்களின் தொண்டர்களின் பாத பூஜையெல்லாம் ஏற்று அவர்களை குறைகளெல்லாம் போக்கி அவருடைய பாவங்களையெல்லாம் போக்கி அவர்களுக்கு பெருநன்மை தந்த தெய்வம். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜம்போடை என்னும் ஊரில் ஒருவர் ஆசிரியர். அவர் அடிக்கடி அம்மாவை நினைத்து தியானம் இருப்பார். அந்த தியானத்திலே அன்னை ஆதிபராசக்தி தன்னுடைய ஒரே ஒரு காலை காட்டி அந்த காலிலே சிலம்போடு இருக்கின்ற அழகிய தாளை அந்த கனவிலே காட்டினாள். அந்த ஆசிரியருக்கு ரொம்ப வியப்பு. கனவிலே ஓம் சக்தி, தியானத்திலே அம்மாவுடைய திருவடியை நாம் பார்த்து விட்டோம் என்று மகிழ்ச்சியிலே அடுத்த வாரம் அம்மா கிட்ட அருள்வா கேட்குறாரு. அம்மா சொல்லுகிறாள், மகனே, உன்னுடைய தியானத்திற்கு நான் மெச்சி உனக்கு திருவடி தீட்சை அளித்திருக்கிறேனடா. நான் உன் தியானத்திலே என்னுடைய மலர்பாதங்களை காட்டினேன் அல்லவா, அது திருவடி தீட்சை. உனக்கு திருவடி தீட்சை அளித்து விட்டேன், போடா மகனே என்று சொல்லியிருக்கிறாள். எவ்வளவு பேறு பெற்றவர் பாருங்க. அதே போல மலேசியாவிலிருந்து ஒரு முதியவர் மேல்மருவத்திற்கு வந்தார். அவர் அம்மா மீது அன்பு கொண்டவர், ரொம்ப பாசம் கொண்டவர், அம்மா மீது பற்று கொண்டவர். அம்மா யார் யாருக்கோ என்னென்னவோ சித்தாடல் செய்கிறார்களே, நமக்கு ஒன்றும் காட்டவில்லை என்று நினைத்து கொண்டு ஆன்மீக கூடத்தில் எடுத்துகிற அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்ய அவர் லைனில் போகிறார். அருகில் சென்று அம்மாவை தரிசிக்கிறார். திருவடியில் விழுந்து வணங்குகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா திருவடியில் 2 ஒளிவட்டங்கள், 2 திருவடிகளிலும் 2 ஒளிவட்டங்கள் அவருக்கு அழகாக ஜொலிக்கிறது. அதை பார்த்து அதிசயப்பட்டு அம்மாவை தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி அம்மா என்று அவர் கூக்குரல் இடுகிறார். அப்போ அம்மா சொல்கிறாங்க, என்ன பார்க்குற, என் கண்ணில் இருக்கிறத தாண்டா நான் காலில் உனக்கு காமிச்சிருக்கிறேன் மகனே என்று அம்மா கனிவோடு தன்னுடைய அருட்பார்வையில் இருந்த ஒளிக்கதிர்களை தன்னுடைய பாதங்களிலே காட்டி தன்னுடைய தொண்டனுக்கு பெருங்கருணை செய்த தெய்வம் அன்னை ஆதிபராசக்தி. இப்படிப்பட்ட இந்த திருக்கோலம் தாங்கி வந்த தெய்வம் வெளிநாட்டிலிருந்து ஒரு நபர், ஒரு அன்பர் வந்தார். அவர்கிட்ட அம்மா உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த தன்னுடைய மலர்பாதங்களுடைய மகிமையை, தன்னுடைய மலர்பாதங்களை காட்டி அம்மா ஆங்கிலத்தில் சொன்னாங்க, ஹேய், வாட் எவர் யூ வாண்ட் டு கெட், யூ கேன் கெட் இட் தம் ஹியர். வாட் யூ டோன்ட் கெட் ஹியர், யூ வாண்ட் கெட் எனிவேர் எல்ஸ். நீ என்ன விரும்புகிறாயோ அதை இங்கே பெற முடியும், இங்கே பெற முடியாததை நீ வேறெங்கும் பெற முடியாது என்று அந்த மலர்பாதங்களை காட்டி, அந்த மலர்பாதங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருப்பது என்பதை அன்னை ஆதிபராசக்தி உணர்த்திருக்கிறாள். அப்படிப்பட்ட மிக கருணை மிகுந்த, அருள் மிகுந்த, பெரும் போற்றுதலுக்குரிய அருட்பாதங்கள் தான் திரு அடிகளாருடைய மலர்பாதங்கள். அந்த மலர்பாதங்களை, அந்த தாள்களை வணங்கி போற்றுவோம், நாம் அனைத்து நலன்களும் பெறுவோம், வாருங்கள் வாருங்கள் என்று இந்த பாவையர்களெல்லாம் சென்று தூங்கிக் கொண்டிருக்கின்ற பாவையை எழுப்பி அழைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. ஓம் சக்தி.